ஏசி பைப்ல ஓபன் பண்ணி ஃபயர் வருது. பாத்துருப்பீங்க இல்லையா? இது எவ்வளவு டேஞ்சரஸ் சொல்லி தெரியுமா உங்களுக்கு? வெல்டிங்கே பண்ணல ஆனா ஃபயர் வருது. எப்படி? வெல்டிங் பண்ண மாட்டீங்க ஆனா பைப்பிங் ஓபன் பண்ணும்போது இன்சைட்ல இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ் லீக் ஆகுது. R22 R290 மாதிரி கேஸ் எல்லாமே ஃபிளேமர்ல பாக்க இருக்கும். இது டேஞ்சரஸ் வார்னிங். அது மட்டும் இல்ல, நியர்பை எலக்ட்ரிக் ஸ்பார்க் இருந்தா கம்ப்ரசர் ரன் ஆகுதுன்னு சொல்லி தெரியாம ஓபன் பண்ணா ஃபயர் வரும். டெக்னிக்கல் டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏசில ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா, கம்ப்ரசர் பாடியா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஏரியா வென்டிலேஷனாக இருக்கணும். கம்ப்ரசர் ஆஃப்ல இருக்கணும். சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணா டெக்னீஷியன் கிட்ட தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு இல்ல, கஸ்டமருக்கு ஒரு பெரிய டேஞ்சரஸ். சேஃப்டி ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஏசி சேஃப்டி டிப்ஸ்க்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பாத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸலென்ட் ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் சென்டர் வேலூர்ல ட்ரஸ்டட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட்